இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு கிடைக்கும் 7 வகையான மாதாந்திர ஓய்வூதியங்கள். இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர் 58 வயதில் மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற தகுதியுடையவராகிறார் என்று கூறப்படுகிறது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் நடத்துகிறது. இதன் கீழ் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் 58 வயதில் மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற தகுதியுடையவர் ஆகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் சில நிபந்தனைகளின் கீழ் தனது 10 ஆண்டுகள் பணி முடிந்திருந்தாலும் அவரின் 50 வயது மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற ஆரம்பிக்கலாம் என்றும் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இவை சில மட்டுமே. இபிஎஃப்ஓ இன்னும் 5 வகையான ஓய்வூதியங்களை வழங்குகிறது. அதாவது இபிஎஃப்ஓ வழங்கும் அனைத்து 7 வகையான ஓய்வூதியங்கள் குறித்தும் இந்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். 1வது சூப்பர் ஆனுவேஷன் ஓய்வூதியம். இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திருப்பவர் 58 வயதிலும் அவரின் 10 வருட சேவையை முடித்தவுடன் சூப்பர் ஆனுவேஷன் என்ற ஓய்வூதிய பலனை பெறலாம். 2. ஆரம்ப கால ஓய்வூதியம். இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர் 50 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 10 வருட சேவையை முடித்தவராகவும் இபிஎஃப் அல்லாத நிறுவனத்தில் சேர்ந்திருக்கிறார் என்றாலும் அவர்கள் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர் ஆகிறார். மேலும் ஓய்வூதிய வயதான 58 வயதுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் 4% குறைவாகவே இருக்கும். உதாரணமாக ஒருவர் 58 வயதில் ரூபாய் 10,000 மாதாந்திர ஓய்வூதியம் பெற தகுதியுடையவராக இருந்தால் 57இல் ரூபாய் 9,600 மற்றும் 56இல் ரூபாய் 9,200 ஓய்வூதியமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. 3வது விதவை அல்லது குழந்தை ஓய்வூதியம். இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர் இறந்துவிட்டால் விதவை அதாவது அவரது மனைவி மற்றும் அவரது 25 வயதுக்குட்பட்ட 2 குழந்தைகள் விதவை ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். மேலும் அவர்களின் குழந்தைகளுக்கு 25 வயது ஆகும்போது ஓய்வூதிய தொகையை பெற தகுதியற்றவர்கள் ஆகிறார்கள். 4வது அனாதை ஓய்வூதியம். இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர் மற்றும் அவரது மனைவியும் இறந்துவிட்டால் 25 வயதுக்குட்பட்ட 2 குழந்தைகள் அனாதை ஓய்வூதியம் பெறலாம். மேலும் 25 வயதை அடைந்தவுடன் ஓய்வூதியம் நிறுத்தப்படும். 5வது சார்ந்திருக்கும் பெற்றோரின் ஓய்வூதியம். ஒருவேளை இபிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் நபர் திருமணமாகாதவராக இருந்து அவர் இறந்துவிட்டால் அவரின் ஓய்வூதிய தொகை அவருடைய தந்தைக்கும் தந்தை இறந்த பிறகு அவரின் தாய்க்கும் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். 6வது ஊனமுற்றோர் ஓய்வூதியம். இபிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் பிஎஃப் உறுப்பினர் ஊனமுற்றவராக அதாவது நிரந்தரம் அல்லது தற்காலிகமாக இருந்தால் இந்த வகையான ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். மேலும் அவர் 10 ஆண்டுகள் சேவை அல்லது குறைந்தபட்சம் 50 வயதை பூர்த்தி செய்ய தேவையில்லை. 7வது நியமன ஓய்வூதியம். இபிஎஃப் உறுப்பினர் தனது மரணத்திற்கு பிறகு ஓய்வூதிய தொகையை பெற யாரையாவது நாமினி செய்திருந்தால் அத்தகைய நபர் நாமினி ஓய்வூதியத்தை பெறலாம். இபிஎஃப்ஓ போர்ட்டலில் ஒருவரை நாமினேட் செய்யலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.